வந்தேங்கம்மா. வாழ்க வளமுடன். நல்லா கேக்குதுங்களா? நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்றங்கள் இணைந்து நடத்தி வரும் கூட்டுத்தவ நிகழ்வில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அனுபவம் வாய்ந்த மூத்த பேராசிரியர்களின் சிறப்பு சிந்தனை இடம்பெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்துள்ள பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய மூத்த முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களை பற்றிய அறிமுகத்தை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா அவர்கள் யோகா கல்வியில் MA யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் முடித்துள்ளார்கள். ஞான ஆசிரியர் விருது வழங்கப்பட்டுள்ளார்கள். நம்ம மனவளக்கலையில் 30 வருடங்களுக்கும் மேலாக தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பானதொரு சேவை செய்து வருகிறார்கள். ராசிபுரம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவராகவும் மிக சிறப்பான முறையில் வழிநடத்தி வருகிறார்கள். தொழில் ரீதியாக போல்ட்ரி மெடிசின் ஹோல்சேல் வணிகம் செய்து வருகிறார்கள். பல மன்றங்களுக்கும் வகுப்பு எடுத்து வருகிறார்கள். வேதாத்திரிய தத்துவங்களை உலகம் எங்கும் கொண்டு செல்லும் நோக்கில் சிறப்பானதொரு சேவையை செய்து வரும் ஐயா அவர்களை நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்றம் சார்பிலும் இங்கு இணைந்துள்ள சான்றோர் பெருமக்களின் சார்பிலும் வாழ்த்தி வணங்கி வரவேற்று அற்புதமான ஒரு தலைப்பு மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வி. நமது வாழ்க்கையை எப்படி மனவளக்கலை பேசுகள் மாற்றிகள் பற்றிய சிறப்பான ஒரு சிந்தனையை வழங்க அனைவரின் சார்பிலும் வாழ்த்தி வணங்கி வரவேற்று அமர்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொல்லலாம் ஐயா. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கேக்குதுங்களாமா வாய்ஸ்? கிளியரா கேக்குது ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவா, அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய், என் மனதை விரித்து இணைத்துக் கொண்டாய் உள்ளே. என் கண்ம வினைகள் எல்லாம் கழிகின்றன உணர்கின்றேன், என் கண்ம வினைகள் எல்லாம் கழிகின்றன உணர்கின்றேன். உன்னை உணர்ந்து வாழ விரும்பி வருவோர்க்கு தொண்டு செய்வேன். திருவருளாம் அந்த மெய்ப்பொருள் தனக்கு உணர்த்தியதையெல்லாம் உணர்ந்து கொண்டு தீய வினை பதிவுகளை எல்லாம் தூய்மை செய்து கொண்டு அருட்ஜோதி வள்ளல் பெருமான் தனக்கு எதிர் நின்று உணர்த்தி சென்ற அருட்பணிகள் தன்னை பூரணமாக இணைத்து கொண்டு நன்று எனத்தான் உணர்ந்தவற்றையெல்லாம் இந்த நானிலம் முழுவதும் பயனுற வேண்டி அயராமல் அருள் தொண்டாற்றி தனது சுக்கும் உடலால் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சுவாமிஜி அவர்கள் இங்கே எழுந்தருளி நம் அனைவரின் உடலிலும் உயிரிலும் அறிவிலும் கலந்து எம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு இன்றைய சிந்தனையை நமக்கு சுவாமிஜி அவர்களே வழங்குவாரார். அவரது திருப்பாதங்கள் தொட்டு வணங்கி நாம் அனைவரும் ஒன்று கூடி மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வி என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த விழாவினை தொகுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த பேராசிரியர் ரேவதி சிவகுமார் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். மற்றும் இந்த இணைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய நார்வே, ஸ்வீடன் நாட்டு அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். எல்லாமல்ல இறைவன் அருளாலும் குருவின் அருளாலும் அனைவருக்கும் நல்ல உடல்நலம், மனவளம், நிறை செல்வம் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி நாம் சிந்தனைக்கு செல்வோம். இன்றைக்கு நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வி. நண்பர்களே,
கல்வி என்பது மனிதனுக்குள்ளாக புதைந்து கிடக்கக்கூடிய தெய்வீக ஆற்றலை வெளியே கொண்டு வருவது. இதுதான் கல்வி. ஆனால் நாம் இவ்வுலகத்தில் மனிதனாக பிறந்து விட்டோம், வாழ வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும். அதற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கல்வி பல வகையிலே கொடுக்கிறார்கள். இன்ஜினியரிங் என்று சொல்கிறார்கள், சயின்ஸ் என்று சொல்கிறார்கள், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நாம பல வகையிலே கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு உயர்கல்வி என்று சொல்லக்கூடிய மெடிசன், இன்ஜினியரிங், பிஹெச்டி என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சி படிப்பு, இப்படி எத்தனையோ டிவிஷன்ல நமக்கு கல்வியை போதிக்கிறார்கள். பொருள் ஈட்டி சொபிஸ்டிகேட்டட் வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் என்றாலும் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கான்னு பாருங்க. பெரும்பாலும் மன அமைதி என்பது நமக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. புற வாழ்க்கை நம்மை மற்றவர்கள் பார்ப்பதற்கு ஏதோ சௌகரியமாகவும் அழகாகவும் அமைதியாகவும் வாழ்வது போல தெரியும். நல்ல அழகான வீடு, காரு, வேலை செய்வதற்கு வேலையாட்கள், இப்படி பல இருக்க பொழுது மற்றவர்கள் நம்மை பார்க்கிற பொழுது மிக அருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இது யதார்த்தம். ஆனால் நாம் உண்மையில் அமைதியாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக நம்முடைய வாழ்க்கை செல்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு சிலர் இருக்கலாம், ஆனால் எல்லோருக்கும் இந்த அமைதி கிடைக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஆங்கிலத்திலே சொல்வார்கள், வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் வாட்டர் பட் நாட் எ டிராப் டு ட்ரிங்க் அப்படின்னாங்க. தண்ணீர் தண்ணீர், இங்கே பார்த்தாலும் தண்ணீர், ஆனால் குடிப்பதற்கு ஒரு சொட்டு கூட இல்லை என்று சொல்வார்கள். அதுபோல பாரதியார் சொல்றாரு, எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் எங்கள் இறைவாங்கிறார். சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்றாங்க, 1000 இன்பங்கள் நம்மை சுற்றிலும் கொட்டி கிடக்கின்றன என்று சொல்லுகிறார். இப்படி மகான்கள் இயற்கையில் நம்மை சுற்றிலும் இன்பங்கள் கொட்டி கிடக்கின்றன என்று சொல்லுகிறார். அவ்வாறு நம்மை சுற்றிலும் கொட்டி கிடக்கக்கூடிய இன்பங்களை நம்மால் நுகர முடிகிறதா என்று கேட்டால் பெரும்பாலும் இல்லை என்ற பதில்தான் வரும். காரணம், மனிதனுடைய மனம் பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் என்ற 4 புகுந்து அழிந்தி புண்ணாய் வலிக்கிறது. இதிலையுமே இந்த 4 புகுந்து அழிந்தி புண்ணாக வலிக்கிறது. உடலில் என்றால் மருந்து போதும், உள்ளம் பாவம் என்ன செய்யும்? மனம் பேதலித்து விட்டால், மனம் புண்ணாகிவிட்டால் அந்த புண்ணை ஆற்றுவது மனதால் தான் முடியுமே தவிர, அதனால் தான் அது முடியுமே தவிர, நீங்க இந்த கோள்கள் அத்தனையும் வளம் வந்தாலும் கூட அது நடக்காது. இதுதான் மனம். அப்ப இந்த மனம் நம்மை சூழ்ந்து கிடக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதிலே புதைந்து கிடக்கக்கூடிய, மனிதனுக்குள்ளாக புதைந்து கிடக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையை வெளியே கொண்டு வர வேண்டும். அத்தகையான தெய்வீகத்தன்மையை வெளியே கொண்டு வரக்கூடிய கல்வி எது என்று கேட்டால் அதுதான் உயர்ந்த கல்வி. அந்த கல்விதான் மனிதனுக்கு வேண்டும். அப்பேற்பட்ட கல்விதான் சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே கல்வி என்பது மனிதனுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி பேரின்பத்தை அடைவதற்காக நம்மளை தயார்படுத்தக்கூடிய
அமைப்பு எதுவோ அதுதான் கல்வி. அதைதான் வள்ளுவர் சொன்னார், கற்க கசடற. எதை கற்க வேண்டும்? கல்வியை கற்க வேண்டும். எந்த கல்வியை கற்க வேண்டும்? மனிதனுக்குள்ளாக புதைந்து கிடக்கக்கூடிய தெய்வீகத்தை வெளியே கொண்டு வரக்கூடிய கல்வியை கற்க வேண்டும். கற்க கசடற கற்பவை. கற்பவைன்னு அங்க சொல்லிட்டார். இதைதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கற்க கசடற கற்பவை. கற்றபின் நிற்க அதற்கு தக. என்ன கல்வி நாம கற்றுக்கொண்டோமோ அந்த கல்வி என்ன போதித்ததோ அந்த கல்வி போதித்தின் பிரகாரம் நம்ம வாழுகிற பொழுதுதான் நமக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பேரின்பத்தை நாம் அடைய முடியும். பிறவி பயன் என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கை நாம் எட்ட முடியும். முக்தி நிலையை அடைய முடியும். அத்தகையான வழி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு எதுவோ அதுதான் கல்வி. சரி, இப்ப கல்வி என்றால் என்ன என்பதை பற்றி நாம ஓரளவுக்கு நம்முடைய அறிவுக்கு தக்கவாறு அதை நாம் உணர்ந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். அடுத்தது வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கை என்று சொன்னால் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் we are escaping from death. we are escaping from death. ஒவ்வொரு நாளும் நாம மரணத்தில் இருந்து பிழைத்து கொண்டே இருக்கிறோம், தப்பித்து கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய பொழுது இறைவனுடைய அன்பளிப்பு, நாளைய பொழுது நாயகனின் தீர்ப்பு. நாளை என்றொரு நாள் வருமா வராதா நமக்கு தெரியாது. எந்த நிமிடம் இந்த உடலில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய உயிர் விலகும் என்று யாருக்குமே தெரியாது. எனவே ஒவ்வொரு வினாடி நேரமும் நாம மரணத்திலிருந்து தப்பித்துக் கொண்டே இருக்கிறோம். அதைதான் பிழைப்பு என்று சொல்லுகிறார்கள். அந்த பிழைப்பு என்பதைத்தான் நாம் வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். வாழ்க்கை என்று சொன்னால் இந்த உடலில் உயிர் சிக்கிக்கொண்ட இன்பத்தையோ துன்பத்தையோ அமைதியோ அனுபவித்துக் கொண்டிருக்க பாருங்க, அந்த நிலைக்கு பெயர்தான் வாழ்க்கை. உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் வாழ்க்கை என்பது இல்லை. எனவே இந்த வாழ்க்கை என்பது we are escaping from death. இந்த மரணம் வருவதற்கு முன்னால் பிறந்தது முதற்கொண்டு இறக்கின்ற வரையிலே இந்த இடைப்பட்ட காலத்தை நாம் லைஃப் டைம் அப்படின்னு சொல்றோம், அல்லது வாழ்க்கை என்று சொல்லுவோம். இந்த இடைப்பட்ட காலத்தில், பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த காலத்தில் நம்முடைய பிழைப்பு உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் தான் நம்ம பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கின்றோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையை வெளியே கொண்டு வருவதுதான் கல்வி. இதுதான் வாழ்க்கை கல்வி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நன்றாக நாம் விளங்கிக் கொள்ளலாம், வாழ்க்கை என்றால் என்ன, எதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மகான்கள், மகரிஷிகள், ஞானியர்கள், தத்துவ மேதைகள் இவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், only to attain the enlightenment. பேரின்பத்தை அடைவதற்காகத்தான், முக்தி நிலையை அடைவதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த முக்தி நிலையை அடைவதற்காகத்தான் நமக்கு கல்வி கொடுக்கப்படுகிறது. அந்த கல்வி இறை ஞானத்தை கொடுக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். பொருள் ஈட்டுவதற்கு, வாழ்க்கையில் சௌகரியமாக வாழ்வதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கல்வி என்பது ஒன்று. அதே சமயத்தில் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனை வெளியே கொண்டு வரக்கூடிய கல்வி என்பது ஒன்று உண்டு. இதுவும் வேண்டும், அதுவும் வேண்டும். எனவே அன்பர்களே, வாழ்க்கை என்பது இதுதான். இந்த வாழ்க்கையில் மெய்ஞானத்தை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். மனித படைப்புடைய நோக்கமே அதுதான். சரி, எல்லா விவரம் புரிந்துவிட்டது, எல்லாம் தெரிகிறது. நாம் வந்த நோக்கம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழக்கூடாது, எது உண்மையான கல்வி என்பது எல்லாம் நம்ம இந்த சிந்தனையில ஓரளவுக்கு விளங்கி கொண்டோம். அதற்கும் மனவளக்கலைக்கும் என்ன சம்பந்தம்? கல்வி என்பது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்.
வாழ்க்கை என்பது முக்தி பெறுவதற்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த முக்தி நிலை அடைவதற்கு தெய்வீகத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். அத்தகையான கல்விதான் உயர்ந்த கல்வி அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, மனவளக்கலைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் கல்விக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, சான்றவர்களே, வேதத்திலே சொல்லப்படுவதாக சொல்லுகிறார். நாம் எல்லோருமே படித்திருக்கலாம், அல்லது சிந்தனையாளர் எங்கேயாவது ஆன்மீக சொற்பொழிவுகளை பேசி நாம கேட்டிருக்கலாம். வேதத்தில் சொல்லப்படுகின்ற கருத்து, அந்த வேதத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தேர்ந்த ரதம் ஓட்டி கடிவாளத்தின் துணையை கொண்டு குதிரைகளை கட்டுப்படுத்தி எப்படி ரதத்தை செலுத்துகின்றானோ அதுபோல ஒவ்வொரு மனிதனையும் மனம் வழி நடத்துகின்றது. எனவே இந்த மனம் எப்பொழுதும் மங்களகரமான சங்கல்பத்துடன் விளங்க வேண்டும். மங்களகரமான சங்கல்பத்துடன் எப்பொழுதும் இந்த மனம் விளங்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்படுவதாக சொல்கிறார். ஏனென்றால் ஏன் மனதிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மனம் எந்த வடிவத்தை எடுக்கிறதோ அந்த வடிவம்தான் நம்முடைய வாழ்க்கை. அதனால்தான் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமே அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய மனம் கொஞ்சம் கூட குற்றம் இல்லாமல், மனத்துக்கண் மாசில நாதல் வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார். அப்படி குற்றமில்லாமல் அந்த மனம் மாறிவிட்டதே ஆனால் நாம் சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமே மந்திரமே ஆகும் அப்படிங்கிறார் அகத்திய முனிவர். நம்முடைய வாழ்க்கையினுடைய சிற்பியே மனம்தாங்க. அந்த மனம் சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் மந்திரமாக வரக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்குமையானால், இந்த மனம்தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறது. மேடு பள்ளம் எல்லாம் எது என்று கண்டுகொள்கிறது, எது நல்லது அல்லாதது என்பதையும் கண்டுகொள்கிறது இந்த மனம். எனவேதான் இந்த மனம் செம்மையாக இருக்க வேண்டும். அப்படி இந்த மனம் செம்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இதுவரைக்கும் இந்த மனம் எந்த நிலையில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது. அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து மனம் விடுபட வேண்டும் என்று சொன்னால், அந்த மனதிற்கு ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும். யார் அந்த மனதிற்கு பயிற்சியை கொடுப்பது அப்படின்னு பார்த்தோம்னா, மனம்தான் மனதிற்கு பயிற்சியை கொடுத்தாக வேண்டும். அத்தகையான ஒரு அற்புதமான பயிற்சி தான் மனதற்கே கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் மனவளக்கலை, ஆர்ட் ஆஃப் லிவிங். கலை என்று சொன்னால் எளிதாக நம்ம புரிந்து கொள்வதற்கு சொல்லுகிறோம். பேசுவது ஒரு கலை, பாடுவது ஒரு கலை, சமைப்பது ஒரு கலை, அழகாக உடை உடுத்திக் கொள்வது ஒரு கலை, சமைப்பது ஒரு கலை. இப்படி பல கலைகள் இருப்பதாக நாம படிச்சிருக்கிறோம். 64 கலைகளை நாம சொல்றோம். எழுதுவது, பாடுவது, டான்ஸ் ஆடுவது, இவைகள் எல்லாம் ஒரு கலை தான். அதே போல இந்த மனதை வளப்படுத்துவதற்கு ஒரு கலை இருக்கிறது அல்லவா? எந்த கலையை பயின்றால் மனம் வளமாகுமோ அந்த கலைதான் மனவளக்கலை. மனதை வளப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கலை எது என்று கேட்டால் அதுதான் மனவளக்கலை. இது காரண பெயர். இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த மனவளக்கலைக்கும் வாழ்க்கைக்கும் கல்விக்கும் என்ன சம்பந்தம்? மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வி அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கொள்கிறோம்.
சான்றோர் பெருமக்களே, இந்த மனம் இருக்கிறதே இது 1008 கோணங்கித்தனம் செய்யும் என்று பேராசிரியர் கேஜி சாமி அவர்கள் விளையாட்டாக சொல்லுவார். 1008 கோணங்கித்தனம் பண்ணுவான். இந்த மனம் ஒரு சிறு தவறை கூட மிக பிரம்மாண்டமாக விரித்து பெரிய குற்றமாக கருதும். எது? இந்த மனம். அதே போல பெரிய குற்றத்தை கூட, பெரிய தவறை கூட மிக சொற்பமாக கடுகளவுக்கு சுருக்கி இது ஒன்றுமே இல்லை என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மனம் சுருங்கும். ஆகவேதான் மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் நம்ம திட்டிடுறாங்க, நல்லது பண்றதற்காக நம்ம தவறு பண்ணிடுறோம். நம்முடைய சீனியர்ஸோ அல்லது ஆசிரியரோ நம்மளை திட்டுறாங்க. உடனே நம்முடைய மனம் விரிவாக இருக்குமே, ஆனால் என்னுடைய நன்மைக்காகத்தான் என்னுடைய ஆசிரியர் என்னை திட்டினாரே தவிர என்னிடத்தில் குற்றத்தை கண்டுபிடித்து அதை பரிசுபடுத்த வேண்டும் என்பதற்காக திட்டவில்லை என்று கருதினால் நாம் வாழ்க்கையில் உயிரலாம். அதை விட்டு பெருசு பண்ணி ஐயோ அப்படி சொல்லிவிட்டாங்க எப்படி சொல்லிவிட்டாங்கன்னு ராவடி பண்றோம்னு வச்சுக்கோங்க, எப்படி வாழ்க்கையில் நாம் உயர முடியும்? எனவே எல்லா வடிவத்தையும் எடுக்கக்கூடியதே இந்த மனம்தான். எனவேதான் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அப்ப மந்திரம் ஜெபிக்காமல் மனதை வளப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கலைதான் சுவாமிஜி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எளிய முறை குண்டலினி யோகம். இதுதான் மனதை வளப்படுத்தக்கூடிய அற்புதமான கலை. இந்த எளிய முறை குண்டலினி யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பயிற்சியை பண்ணுகிற பொழுது அதனுடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைய 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 மன அலைச்சுழல் வேகம் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்றோம், அதனுடைய வேவ் லென்த் அதிகமாகும். இந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் அதிகமாக 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 மனம் தன்னையே தான் ஆராய ஆரம்பிக்கும். இது நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மென்டல் ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் அதிகமாக அதிகமாக மனம் தன்னையே தான் ஆராய ஆரம்பிக்கும். இதுதான் தன்னை அறிதல். அப்படி தன்னை அறிதல் அப்படிங்கிற பொழுது நான் யாரு, என் உடல் எதனால் ஆக்கப்பட்டது, என்னுடைய அறிவினுடைய வளம் என்ன, என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலை என்ன, என்னிடத்தில் இருக்கக்கூடிய உடல் ஆற்றல் என்ன, எனக்கு இருக்கக்கூடிய அனுபவம் என்ன, இது எல்லாம் அனலைஸ் பண்ணி வாழ்க்கை வாழுகிற பொழுதுதாங்க வாழ்க்கை சுகமாக இருக்கும். இதற்கு மனம் செப்பனிடப்பட வேண்டும், மனம் வலிமை பெற வேண்டும். இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த குண்டலினி யோகம், எளிய முறை குண்டலினி யோகம் என்கின்ற அந்த அற்புதமான பயிற்சியை நாம கற்றுக்கொண்டு தினந்தோறும் காலை மாலை இருவேளை அல்லது நேரம் கிடைக்கும் பொழுது எவ்ரி 2 hours ஒன்ஸ் ஒரு தவத்தை நாம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா 10 நிமிடங்கள் அல்லது 20 நிமிடங்கள் நாம தவத்தை செய்து கொண்டு வந்தோமேனால் மெல்ல 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 மனம் வலிமை பெறும், ஸ்ட்ரென்த் ஆகுங்க. அது மட்டுமல்ல, மனம் விரியும். எந்த அளவுக்கு விரியும்? பிரபஞ்ச அளவுக்கு விரியும். பிரபஞ்ச அளவுக்கு விரிய விரிய மென்டல் ஃப்ரீக்வன்சி 4 to 7 சைக்கிள் பெர் செகண்ட் வருங்க. அப்படி வருகிற பொழுது நாட் ஓன்லி மைண்டு பட் ஆல்சோ உடல் செல்களும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பழகிக்கொள்ளும். இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மென்டல் ஃப்ரீக்வன்சி 4 to 7 சைக்கிள் பெர் செகண்ட் வருது அப்படின்னு சொன்னா இதுலேயே இருந்து தினந்தோறும் தினந்தோறும் நம்ம பழகிக்கொண்டே வந்தோமையானால் மன அலைச்சூழல் மட்டும் குறைவதோடு மட்டுமல்லாமல் உடல் இயக்கங்களும் செல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனதிற்கு ரிலேட்டடாக வந்துவிடும். அப்படி வருகிற பொழுது எளிதில் நாம உணர்ச்சி வசப்பட மாட்டோம். இது எப்படிங்க சார்? மன அலைச்சூழல் வேகம் குறைவதற்கும்
உடல் செல்கள் வேகம் குறைவதற்கும் இதுக்கு ரெண்டும் எப்படி உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து நம்ம விடுதலை பண்ணுவதற்கு உதவுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நண்பர்களே, ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மனம் என்பது உடல் முழுவதுமே இருக்கிறது. நெகத்துல உச்சியிலிருந்து கால நெக வரைக்கும் ஆல் ஓவர் தி பாடி உடல் முழுவதுமே உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிரின் படர்க்க நிலைதான் மனம் என்று சொல்லுகிறோம். அப்ப உடல் உயிர் முழுவதுமே சுழன்று ஓடிக்கொண்டிருப்பதனால உச்சி முதல் பாத வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் இந்த ஜீவகாந்த அலையால் உயிர் சுழற்சியால் ஈர்க்கப்பட்டு கருமையத்திலே அங்கே சுருக்கி இருப்பு வைக்கப்பட்ட அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய இருப்பத்தான் மூளையால் மேக்னிஃபை பண்ணி காட்டும் பொழுது அதை பணம் எண்ணம் என்று சொல்லுகிறோம். அப்ப நமக்கு ஒரு எண்ணம் வருகிறது என்று சொன்னால் கால் விரல் நுனியில் இருக்கக்கூடிய கோடியில் ஒரு செல்லில் இருக்கக்கூடிய பதிவு கூட நமக்கு எண்ணமாக வரும், மனமாக வரும். இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்கிற பொழுது மெண்டல் ஃப்ரீக்வன்சி 7 to 4 சைக்கிள் பெர் செகண்ட் வருது அப்படின்னு சொன்னா, அதே ஃப்ரீக்வன்சிக்கு உடல் செல்கள்லாம் வருகிறது என்று சொன்னால் அந்த உடல் செல்களில் இருக்கக்கூடிய விலங்கின பதிவுகள் எல்லாம் அடங்கிவிடும், செயலுக்கு வராது. அப்பொழுது எல்லா செல்களும் சார்ந்த சுரூபத்துக்கு வருகின்ற காரணத்தினால் எளிதில் உடல் செல்கள் உணர்ச்சி வயப்படவே படாது. அப்ப எளிதில் உணர்ச்சி வயப்பட முடியாத மனிதனால் புலனியக்கமும் அமைதியாக இருக்கும். இதுதான் மனவளக்கலை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குண்டலினி யோகத்தில் மனம் உயிரின் மீது அமர்ந்து உயிருக்கு மையத்திலே இருக்கக்கூடிய அறிவை நோக்கி பயணிக்கிறது. இதுதான் மனவளக்கலை, இன்னர் டிராவல், தியானம், தவம் என்றெல்லாம் நாம சொல்லுகிறோம். இது நல்லா கவனிக்கணுங்க. மனம் உயிரின் மீது அமர்ந்து சுற்றிலும் சூழ்ந்து கொள்ளும், அமர்ந்து உயிருக்கு மையத்தில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை, அறிவை, உருவத்தில் உயிரை, உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி, எவ்வளவு அற்புதமா சாமி சொல்லியிருக்காரு பாருங்க. உயிர் மீது மனம் அமர்ந்து சுற்றிலும் சூழ்ந்து இருக்கி அந்த உயிருக்கு மையத்திலே இருக்கக்கூடிய அறிவை நோக்கி பயணிக்கும். அவ்வாறு பயணிக்க 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 ரொம்ப வேகமா பயணிக்க முடியாதுங்க. மெல்ல மெல்லதான் உள்ளே செல்லும். மெல்ல 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 உள்ளே செல்ல 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 அகப்படும் அகப்படும் ஆயிரம் ஆயிரம் அகக்காட்சிகள். சாமிஜி ஒரு இடத்துல சொல்லுவார், நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய், உன் பெரிய பேரியக்க உபமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர்பொத்து போல் தன்மயமாய் தானதுவாய் தவறிடாமல் இயக்க உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. இந்த ப்ராசஸ் உடம்புல நடக்குங்க. இதுதான் மனவளக்கலை யோகம். இந்த ப்ராசஸ் நாம பிரபஞ்ச அளவுல மனம் விரிக்கிறதுன்னு சொல்றோம், வெளியில போறதில்ல, உள்ளதான் பார்க்கணும், அகக்காட்சி. அப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனம் விரிந்து போக 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 மனம் விரிவடைந்து 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 ஒரு தெளிவும் துணிவும் மனதிற்கு வலிமை பெற்று விடுகிறது. எது சரி எது சரியல்ல, எது நல்லது எது நல்லதல்ல, நான் யாரு, என்னிடத்தில் இருக்கக்கூடிய வளம் என்ன, இதை வைத்துக்கொண்டு நான் எப்படி வாழ வேண்டும், ஆசைகளை எப்படி சீரமைத்துக் கொள்ள வேண்டும், எண்ணங்களை எப்படி ஆராய வேண்டும், ஏற்கனவே இருக்கக்கூடிய பழக்கங்கள், நல்லது அல்லது நல்லது அல்லாத பழக்கங்கள், இந்த பழக்கங்கள் எல்லாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால், அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் மனதிற்கு ஒரு வலிமை வேண்டும். அந்த வலிமையை கொடுப்பது எது? தியானம். இந்த தியானம் செய்ய செய்ய செய்யத்தான் மனம் வலிமை பெற்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த விலகன பதிவுகள், நல்லது அல்லாத பதிவுகள், நல்லது அல்லாத சிந்தனைகள், இது எல்லாம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுவா வெளியேறுங்க. நாம போன்னு சொன்னா போகாது, என்ன பண்ணாலும் போகாது. கோவில் குளம் என்றும் தேங்காய் பழம் என்றும் தேடி ஓடி அலைவதால் தேவனை நீ காண முடியாது. உனக்குள்ளே இருக்கும் குளத்தில் நித்தம் நித்தம் நீராடி தினம் தினம் காசி ராமேஸ்வரனை நீ சென்று வந்தால் உனக்குள் இருக்கும் தேவனை நீ கண்டுகொள்ளலாம். இதுதான் தியானம். நமக்கு உடம்புல 7 குளங்கள் இருக்கிறதாக சொல்றாங்க.
அந்த குளங்களில் நீராடி நித்த நித்தம் காசி ராமேஸ்வரம் நீ சென்று வந்தால், காசினா ஆக்னை, ராமேஸ்வரம்னா துரியம், நாள்தோறும் ஆக்னை துரியம் ஆழ்ந்து ஒடுங்கி செய்து வந்தமையானால் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவனை நமக்குள்ளாகவே கண்டுகொள்ளலாம். அப்படி இறைவனை நமக்குள்ளாக கண்டுகொள்கிற பொழுது இந்த மனம் அந்த டேஸ்டை உணர்ந்து விட்டால் பார்க்கும் பொருளெல்லாம் பரமன் சொருவும். எந்த ஒரு மனிதனுடைய மனம் தனக்குள் இறைவனை கண்டுகொள்கிறதோ அந்த மனிதனால் மற்ற பொருட்களை இறைவனை அன்று வேறு ஒன்றாக பார்க்கவே முடியாது. பாரதியார் அதனால்தான் சொல்றார், நோக்கும் இடமெல்லாம் அவனென்று வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டும் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த மனம் வலிமை பெற்று மனம் விரிந்து உயர்ந்த நிலையை அடைகின்ற பொழுது இந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி குறையிறதுனாலையும் வேவ் லென்த் அதிகமாகிறதுனாலையும் இந்த வேவ் லென்த் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி ஒரு குறிப்பிட்ட அளவு 1 to 3 சைக்கிள் பெர் செகண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா 1 கிலோமீட்டருக்கு ஒரு தூரத்துக்கு அந்த வேவ் லென்த்துடைய எட்ஜி அது பாட்டு நின்றுட்டே போய் அப்புறமேல தான் அங்கே எந்திரிக்கும். அந்த அளவுக்கு மனம் விசாலம் அடைகிற பொழுதுதான் அங்கே நான் செத்து விடுகிறது. நான் செத்தால் ஞானம், நான் சாகவில்லை என்று சொன்னால் அஞ்ஞானம். எங்கே இறைவனை பற்றி நாம விளங்கிக் கொள்கிறோமோ, எங்கே இறைவனை நாம உணர்ந்து கொள்கிறோமோ அங்கே நான் இல்லை, அங்கே 6 குணங்கள் இல்லை. எங்கே இறைவனை நாம மறந்து விடுகின்றோமோ அங்கே நான் உண்டு, 6 குணங்களும் உண்டு. இந்த 6 குணங்கள் இருந்தால் பஞ்சமகா பாவங்களை செய்தே ஆக வேண்டும். அதற்கான விளைவுகளை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். எனவே இந்த மனவளக்கலை என்பது நமக்கு மனது வலிமையை கூட்டி மனதை வளப்படுத்தி மனதிற்கு ஒரு வில் பவரை கொடுத்து எது நல்லது எது நல்லது அல்லாதது என்பதை கண்டுபிடித்து நல்லவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு நல்லது அல்லாததை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேல்பதிவு போட்டு அது செயலுக்கு வராமலேயே தடுத்து விடுங்க. யாராக இருந்தாலும் சரி, பியூன் முதல் பிரசிடென்ட் வரைக்கும் எல்லோருக்கும் இது பொதுவானது. தெய்வம் என்பது அறிவு என்பது அனைவருக்கும் ஒன்றுதான். அதுல சேரக்கூடிய பதிவுகள் இருக்கு பாருங்க, அதற்கு தக்கவாறுதான் நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கை வேறுபடும். எனவே விலங்கன பதிவுகளெல்லாம் கண்டு உணர்ந்து அதை நீக்கி போக்கி செயலுக்குறாமல் நிறுத்தி ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் மனவளக்கலையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய அனைத்து பாடங்களும் தியானம், உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி, இது எல்லாம் மனவளக்கலையில் வரக்கூடிய வாழ்க்கை கல்வி. இது எல்லாமே கல்விங்க. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வீகத்தை வெளியே கொண்டு வரக்கூடிய கல்வி. மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைந்தால்தான் தெய்வ நிலைக்கு நம்ம போக முடியும். தெய்வ நிலைக்கு நாம போனால்தான் அன்பும் கருணையும் வளரும். அன்பும் கருணையும் வளர்ந்தால்தான் பிறரிடத்துல நம்ம அன்பு செலுத்த முடியும். பிறரிடத்துல அன்பு செலுத்தி பழகி அப்படியே வாழ்ந்தால்தான் எல்லாவற்றிலும் நாம இறைவனை காண முடியும். எந்த ஒரு மனிதன் எல்லாவற்றிலும் இறைவனை காண வல்லவனோ அவன் என்னை வந்து சேர்கிறான் என்று கீதையிலே பகவான் சொல்கிறார். அவனை விட்டு நானும் நீங்குவதில்லை, என்னை விட்டு அவனும் நீங்குவதில்லை என்று சொல்லுகிறார். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி, அதுதான் முழுமை பேறு. அந்த முழுமை பேற்றை மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல்வி இங்கே சாமிஜி அவர்களுக்கு நமக்கு அருளிய இந்த யோக கல்வி. இந்த யோக கல்வி என்பது ஏதோ நம்ம மெடிடேஷன் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. உடற்பயிற்சியும் ஒரு யோக கல்விதான். எப்படி என்றால், நாள்தோறும் மனமொன்றி உடலோட மனமொன்றி உடற்பயிற்சியை செய்கிற உடற்பயிற்சி செய்ய செய்ய இந்த உடல் செல்களில் இருக்கக்கூடிய விலங்கன பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுங்க. அவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக விலங்கன பதிவுகள் உடல் செல்களிலிருந்து வெளியேற தெய்வீகத்தன்மை உள்ளே வரும். உடற்பயிற்சியில் இவ்வளவு அற்புதம் இருக்குங்க. ஏதோ உடற்பயிற்சி இது எல்லாம் ஜிம்முக்கு போற மாதிரி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு தேவையில்லை.
அற்புதமான பயிற்சி. இந்த உடற்பயிற்சி செய்துட்டு தெய்வீகத்தன்மையை உள்ளேற்றி அதன் பிறகு தியானம் செய்தால் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் வெளியேறும். அதன் பிறகு தற்சோதனை பண்ணுகிற பொழுது மனதிற்கு ஒரு தெளிவும் துணிவும் இருக்கின்ற காரணத்தினால் நான் செய்வது தவறு, அதைதான் சாமி சொல்லார், தனது குறை ஆழ்ந்து உணர்ந்த திருத்தம் பெற்றால் மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும். இதன் விளைவாய் மற்றவர்களும் நலன் காண்பார்கள். நம்ம உடற்பயிற்சி பண்ணிட்டு வந்து தியானம் செய்து கொண்டு வந்து நம்முடைய எண்ணங்களை ஆராய்ந்து ஆசைகளை சீரமைத்து சினத்தை தவிர்த்து கவலையை ஒழித்து நான் யார் என்ற தத்துவத்தை உணர்ந்து அல்லது புரிந்து விளங்கி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை உணர்வதற்கு முற்பட்டு வந்தோமையானால் அந்த நிலைக்கு இறைஞானம் பெறக்கூடிய நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கலைதான் மனவளக்கலை. இது யார் செய்வாங்க? யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களால் தான் செய்ய முடியும். இதுதான் மனவளக்கலை, வாழ்க்கை கலை. வாழ்க்கைனா நம்ம உயிரோடு இருத்தல், மனவளக்கலைனா மனதை வளப்படுத்தக்கூடிய கலை. உயிரோடு இருக்கிறவங்க மட்டும்தான் செய்ய முடியும், வேற ஜடப்பொருட்களோ விலங்கணங்களோ அதை செய்ய முடியாது. அதனால இது மனவளக்கலை, வாழ்க்கை கல்வி. கல்வி என்று சொன்னால் ஏற்கனவே நாம பார்த்தோம், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மை வெளியே கொண்டு வருவது. இப்ப இதையெல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு தொகுப்பாக தொகுத்து அகக்காட்சியாக கண்டோமையானால் இந்த மனவளக்கலை என்னும் இந்த வாழ்க்கை கல்வி ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் இதை நம்மை செதுக்கிக் கொண்டே இருக்கும். இந்த மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வி மனிதனை அழகான சிற்பமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒளி. இதை நம்மை செதுக்கிக் கொண்டே இருக்கும். அதைதான் மகான் சுவாமிஜி அவர்கள் ஒரு இடத்திலே சொல்லுகிறார்கள், வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு நிலை வேண்டும். அறிவு விரிந்து அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை அறிவு விரிந்து அல்லது அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று ஆற்றும் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு நிலையை யார் தருவார் யார் பெறுவார்? தவத்தால் அன்றேங்கிறார். இந்த தவத்தை யார் தருவார்கள்? மனவளக்கலை மன்றத்தில் அன்று வேறு யார் தருவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் தரமாட்டார். நண்பர்களே, இப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க, மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வி. இப்ப நாம எல்லோருமே இந்த மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வி என்கின்ற அற்புதமான சிற்பியின் இடத்திலே நம்ம ஒப்படைத்து விட்டோம். அவ்வாறு ஒப்படைத்து விட்டு சாமிஜி சொன்ன பயிற்சிகள் எல்லாம், நம்ம மனவளக்கலையில் சொல்ல இருக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் ஒழுங்காக கடைபிடித்து வந்தோமையானால் எப்படி ஆற்று தண்ணீர் ஓடுகிற பொழுது தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்கிறதோ அதுபோல நம்முடைய மனம் அதுவே அதை தூய்மைப்படுத்திக் கொள்ளும். அதனாலேயே அது வலிமை பெறும், அதனாலேயே அது ஊக்கம் பெறும், அதனாலேயே அது உயர்வு பெற்றுக்கொண்டே இருக்கும். எனவேதான் இந்த மனதினுடைய மாண்பு, மனதினுடைய வல்லமை, இது எல்லாம் அறிந்து கொண்ட தத்துவ ஞானிகள் இந்த மனதிற்கு ஒரு பயிற்சியை கொடுத்தார்கள். அதுதான் மனவளக்கலை பயிற்சி. கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோய்டா அப்படின்னு சொல்லுவார். என்ன அற்புதமான வாசகம் பாருங்க. மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த மனதை குணப்படுத்த வேண்டும். யார் குணப்படுத்துவது? மனம்தான் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தகையான ஒரு அற்புதமான பயிற்சி தான் மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வி. கல்வி என்று சொன்னால் நல்லா புரிஞ்சுக்குங்க, பல முறை சொல்லியாச்சு. மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மை எந்த கல்வி கொண்டு வருகிறதோ அதெல்லாம் மனவளக்கலை தான். மனதை வளப்படுத்தக்கூடிய கல்வி. எனவே அன்பர்களே, இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டு நாம்
முதலில் உண்மையாக இருக்க வேண்டும். எனக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும். இந்த ஹானஸ்ட்னு சொல்றாங்க பாருங்க, ஹானஸ்ட். முதல்ல எனக்கு நான் அவ்வாறு இருக்க வேண்டும், என்னை நான் கவனிக்க வேண்டும். இவ்வாறு பிறருக்கு உபதேசம் பண்ணுகிறோம், அந்த உபதேசத்தின் பிரகாரம் நான் வாழ்கிறேன்னா ஹானஸ்ட். இல்லை, ஆர்எஸ் இல்லை, அல்லது வாழ்கிறேன் என்று உணர்ந்து கொள்வது கூட ஹானஸ்ட். நம்மிடத்திலே ஹானஸ்டி இல்லாம பிறரிடத்திலே நாம் அந்த நேர்மை பற்றி பேசுவதோ ஓர்மை கூர்மை பற்றி பேசுவதோ நம்முடைய மனதில் அது பழக்கமாகி விடுக்கிற காரணத்தினால எப்பொழுதும் நமக்கு அதே தன்மை தான் வந்து கொண்டிருக்கும். ஆகவே அதனாலதான் திருமூலர் சொல்றார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். இதை வார்த்தை பிரிச்சு படிச்சு பாருங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. தன்னை அறியும் அறிவை அறிய வைக்கக்கூடிய ஒரு கலைதான் மனவளக்கலை. இது ஒரு வாழ்க்கை கல்வி. அப்ப என்னை நான் அறிந்து கொள்கிற பொழுது, என்னை நான் உணர்ந்து கொள்கிற பொழுது, எனக்குள்ளாக விரைவில் நான் உணர்ந்து கொள்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மனம் எப்பொழுதும் நிறைவாகவே இருக்கும். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்றாங்க பாருங்க. இந்த மனம் விரியணும், விரிஞ்சாதான் நிறைவு வரும். அந்த நிறைவை தரக்கூடியதுதான் மனவளக்கலை கல்வி. நம்முடைய மனம் எவ்வளவு போட்டாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு விரிந்து கொண்டே போகுங்க. பிரபஞ்ச அளவு புரிந்தாலும் இன்னொரு பிரபஞ்சம் வேணும்னு கேட்கும். இந்த மனம் நிறைவு என்பது வரவே வராது, ஒரு காலம் வராது. ஆனால் இந்த மனதிற்குள் எது எல்லையற்றதோ, எது மிகப்பெரிய பொருளோ, அதுக்கு ஒரு கம்பேரிஷன் இல்லாம தனக்கு உண்மை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கெல்லாம் மனக்கவலை மாற்றுதல் அரிதுங்கிறார். நிறைவு வந்தா மனக்கவலை இருக்காது. அப்ப எதை உள்ள போட்டா நிறைவு வரும்னு பாத்தீங்கன்னா, எல்லையற்ற பரம்பொருளை நம்முடைய மனதிற்குள்ளே நிறைத்து விட்டோமையானால் அங்கே குறையில்லை. ஊறு உலகம் உணர்ச்சி பொருள் கவர்ச்சி ஏதும் உள்நுழையா. யார் தருவார் யார் பெறுவார் இப்பேரு தவத்தால் அன்றி மனவளக்கலையால் அன்றி. அப்போ நிறைவாக இருக்கலாம். அந்த நிறைவை பெறுவதற்கான வழிமுறைகளை போதிக்கக்கூடியதுதான் மனவளக்கலையினுடைய கல்வி. அந்த கல்வி நம்முடைய வாழ்க்கை கல்வியாக மாறுகிறது. அந்த வாழ்க்கை கல்வி, மனவளக்கலை கல்வி நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையை வெளியே கொண்டு வருகிறது. கால் வயிற கஞ்சி குடிச்சிட்டதால கவலை இல்லாத வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த மனவளக்கலை யோகா நமக்கு பயன்படுகின்றது. எனவேதான் நண்பர்களே, இந்த மனவளக்கலை என்பது அவ்வளவு அற்புதமான ஒரு கல்வி. இதை உணர்ந்த ஆசிரியர் நமக்கு இப்படி ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார், மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வி. இவ்வளவு நேரம் நாம சிந்தித்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் உங்களுடைய வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு ஓய்வாக இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நாம் எடுத்துக்கொண்டோமோ அதை மீண்டும் மீண்டும் அப்படியே நினைத்து பார்த்து அசை போடுகிற பொழுது இந்த விஷயம் கன்ஃபர்மேஷன் ஆயிடும். இப்போ இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்தாச்சு, இதை மீண்டும் மீண்டும் அப்படியே அசை போடுகிறோம், கன்ஃபர்மேஷன். அண்ட் தென் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது அப்படியே நம்முடைய அந்த தத்துவம் நம்ம உடல் தத்துவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு இறை தத்துவத்தை, நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக உடல் செல்கள், ரத்தம், உயிர், அறிவு எல்லாவற்றிலையும் இந்த தத்துவத்தை, தெய்வீக தத்துவத்தை உட்செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கலைதான் மனவளக்கலை என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும், பேராசிரியை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு
சுவாமிஜி ரமண மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், ஒருவன் பிறருக்கு கொடுப்பது எல்லாம் தனக்கே கொடுத்து கொள்கிறான் என்று. இந்த 50 நிமிடங்களும் உங்களுக்கு யாம் கொடுத்த விஷயங்கள் யாவும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது அல்ல, எமக்காக கொடுக்கப்பட்டது. எனவே இந்த வாய்ப்பு கொடுத்து நீங்கள் அனைவரும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வாங்க வாழ வேண்டும். நீங்கள் அனைவரும் வாழ்க வாழ்கவே என்று வாழ்த்தி நிறைவோடு, மனநிறைவோடு, மகிழ்ச்சியோடு நிறைவு செய்து கொள்கிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.